சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ஒரு இடத்துல வந்து ஸ்ரீதேவி கோபத்தில் காரி எச்சி துப்பணும். எங்க டைரக்டர் சோப்பை வச்சுக்கிட்டு சூப்பராரு, இதை வச்சு இது பண்றாரு, அதை வச்சு தள்ளி பார்க்கறாரு, என்னென்னமோ தெரிச்சு பார்க்கறாங்க, சரியா வரல. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஏங்க இவ்வளவு சிரமப்பட்டு காரி துப்புங்க, நேச்சுரலா வரணும். எனக்கு இப்ப நினைச்சா கூட சிலத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் அப்படி பெரிய 2 நட்சத்திரங்கள் மோதி உருவாகின இந்த படங்கள் 16வது நிலை மாதிரி படங்கள் தான் நமக்கு தங்கத்தை விட விலை உயர்ந்த படங்களா நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க நினைத்தாலே இன்னைக்கும் வரைக்கும் கமல் சாருடைய அந்த பண்பு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அவர் இன்னும் உயரமா உலகத்துக்கு மேல வேற என்ன முடியும். பிரபஞ்ச நடிகன் வேணா பேர் வாங்கலாம் அவருடைய அடக்கத்துக்கும் அவருடைய அறிவுக்கும். 36 ஆண்டுகளான பிறகு இந்த 16 வயது நிலை இந்த ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. இது மிகப்பெரிய வெற்றி அடையணும், நீங்க எல்லாரும் வெற்றி அடைய செய்யணும். ராஜ்கண்ணு சார் மாதிரியே நிறைய ப்ரொடியூசர்ஸுங்க வந்து நல்லா வாழ்ந்து நல்லா இருந்த கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க. அந்த படங்கள்லாம் மறுபடியும் வந்து அது வந்து நல்லா ஓடினா அதை விட என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேறு யாருமே கிடையாது. இந்த படம் 100% டெஃபினட்டா நல்லா ஓடுங்கிற நம்பிக்கை இருக்கு. ஓடும், நீங்க ஓட வைக்கணும். இதில் வேலை செய்த அத்தனை பேருக்கும் எத்தனை தன்னம்பிக்கை என்பதை அன்றும் பார்த்து வியந்தேன், இன்றும் பார்த்து வியந்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு அற்புதமான நினைவுகள், அத்தனை பேருமே ரசிகர்கள் உட்பட நினைவலைகளில் மிதந்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான விழா இந்த விழா. இளையராஜா மியூசிக் பாட்டுக்கு நடுவில் அந்த ஒரு சின்ன ஒரு ஜல்ராவோட ஒரு மியூசிக் வரும். இன்னைக்கு போட்டால் அது நல்ல மியூசிக். 36 வருடத்திற்கு முன்னாடி அதிநவீன மியூசிக். எனக்கு தெரியும் அங்கே இருந்த தொழில்நுட்ப வசதிகள் என்ன என்று. அந்த ஸ்ரீதேவி ஒரு மாதிரி ஓடுறாங்களே, அது என்னன்னா ஸ்லோ மோஷன்ல எடுக்கணும்னு ஆசை, ஆனா அதுக்கான வசதி கிடையாது டைரக்டர்கிட்ட. எங்க 2 பேரும் இதுக்கு ஏதாவது எனக்கு ஸ்லோ மோஷன்ல தோணுது, என்ன பண்ணலாம்னா நாங்க ஸ்லோ மோஷன்ல போடுற மாதிரி நடிச்சோம். ரஜினி அவர்களை பற்றி சொன்னார்கள். ரஜினி சார்லாம் எங்க தங்கினார்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் நினைப்பாங்க எங்க கூட தான் தங்கியிருப்பாருன்னு. இல்ல, அவர் எங்க தங்கினார்னு தெரியாது. ஷூட்டிங்க்கு வருவாரு, அப்புறம் அப்படியே வண்டியில ஏறி அடுத்த ஷூட்டிங்க்கு போயிடுவாரு. ஒருவேளை வண்டியிலேயே தங்குறாரோன்னு நினைக்கிற அளவுக்கு இருப்பாரு அவரு. ஏன் இனியது மக்களே, 36 வருடங்கள் ஸ்டார்ட் கட் சொல்லி ஆரம்பிச்சு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். கண்ணாடியில் பார்க்கும்போது நிறைய கோடுகள் விழுந்துருச்சு மூஞ்சியில. காலம் அது பாட்டுக்கு வரைஞ்சிட்டு போயிருச்சு. எனக்கு கமலோட பேசும்போது இப்ப கூட கமல் சொல்றோமே, கமல் அவர்களே சொல்லுவா, இல்லை சூப்பர் ஸ்டார் ஆகிவிட்ட ரஜினிகாந்தை சூப்பர் ஸ்டார் அவர்களேன்னு சொல்லுவதா, இல்லை என்ன ரஜினி அப்படின்னு சொல்லுவதா. ரஜினி என்பதில் எனக்கு உண்மை இருக்கிறது, என்ன கமல் என்று சொல்லும்போது உண்மை இருக்கிறது.